நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வருடத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது ஜெயத்தின் ஆண்டு, இயர் ஆஃப் விக்ட்ரி. இதுவரை என் வாழ்வில் எல்லாமே தோல்விதானே என்று இதை சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இந்த வருடத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது ஜெயத்தின் ஆண்டு. நம்ம ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரகசியம் உண்டு. என்ன ரகசியம்னு கேட்குறீங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்தது எது? யார் தேவனால் பிறந்தவர்கள்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம படிப்புல என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். வேலையில ஜெயிக்கணும். தொழில ஜெயிக்கணும். எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம்? ஜெயிக்கணும் என்றுதான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாருமே விரும்புறோம். ஆனா நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரகசியம் என்ன? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 13வது வசனத்துல, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். அதாவது இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவங்க எல்லாமே யாரு? தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? தேவனால் பிறந்திருக்க வேண்டும். அடுத்தது அவரை விசுவாசிக்க வேண்டும். தேவனால் பிறந்தவர்களாக நம்மால் என்ன பண்ண முடியும்? உலகத்தை நிச்சயமாக ஜெயிக்க முடியும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவானவர் சிலுவையில் பாவத்தின் மீது, வியாதியின் மீது, சாபத்தின் மீது, பிசாசின் மீது மரணத்தை என்ன பண்ணாங்க? மரணத்தை ஜெயித்து ஜெயம் எடுத்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ண, நம்மளுடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திலும் ஜெயிக்கிறவராகவே இருந்தாரு. அவருடைய பிள்ளைகளாக நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக இந்த வருடத்துல உங்களால ஜெயிக்க முடியும். சூழ்நிலையை பார்த்து, என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலையை பார்த்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதா? பயப்படக்கூடாதா? பயம் நமக்கு என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கும்போது அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. எதிர்மறையாக சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம், அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சோ நம்ம என்ன பண்ணுறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கோம். புத்திர சுவிகாரம்னா அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். சோ விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. சரி, வேதத்துல வெற்றி பெற்ற ஒரு நபரை குறித்து பார்க்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தியது யாரு? யோசுவா. யோர்தானை கடந்தாங்க. இப்போ எரிகோ கோட்டை எப்படி இருக்கு? அவர்களுக்கு முன்னாடி இருக்கு. எரிகோ கோட்டையை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க? இவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை நம்ம எப்படி கடந்து போவோம், எப்படி நம்ம இதை சுதந்திரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. யோசுவாவிடம் கர்த்தர் சொல்கிறார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷனாகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படியே 6 நாள் செய்யணும்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? யுத்த புருஷர்கள் எல்லாரையும் சேர்த்துட்டு 6 நாள் என்ன பண்றோமா? நடந்து வரணுமா? அந்த எரிகோ கோட்டை என்ன பண்றாங்க? அவங்க சுற்றி வரணும். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் 7 தடவை என்ன பண்ணணும்? சுற்றி வர வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் கொடுக்குறாங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யோசுவா ஜனங்களை பார்த்து நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது?
ஆர்ப்பரிக்க கூடாது, சத்தம் போடக்கூடாது, உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். நான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் நேரத்துல தான் நீங்க என்ன பண்ணணும், ஆர்ப்பரிக்கணும். ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றாங்க, அப்படியே அவங்க என்ன பண்றாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அப்படியே கீழ்ப்படிந்ததுனால எரிகோ கோட்டை அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆர்ப்பரிங்க, அதாவது துதிங்க அப்படின்ற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அந்த எரிகோ கோட்டை விழுந்துச்சு. சரி, எரிகோ கோட்டை விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? எரிகோ கோட்டையோட அதோட வெளிப்புற சுவர் சொல்றாங்கல்ல, அந்த வெளிப்புற சுவரினோட உயரம் வந்து 23 அடி. உட்புற சுவர் இருக்குல்ல, அதோட உயரம் வந்து 30 அடி. வெளிப்புற சுவரின் அகலம் வந்து பார்க்கும்போது 6 அடி. உட்புற சுவரின் அகலம் வந்து 12 அடி. அதன் சுற்றளவு 6.6 மைல் தூரம். ஸோ இவ்வளோ பெரிய இதை வந்து அவங்க என்ன பண்ணணும், சுற்றி வரணும். அது நடக்கிறதுக்கான நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கும்போது 3 மணி நேரம் 19 நிமிஷம். அவ்வளோ நேரம் என்ன பண்ணணும், நடக்கணும். அந்த நடக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, எந்த இதுவுமே அது. அவங்க பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாங்க, இவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை எப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது, கர்த்தரின் வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே கீழ்ப்படிந்ததுனால தான் என்ன பண்ணுது, அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை வந்து விழுந்துச்சு. எதிர்மறையான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது, பிரச்சனையை குறித்தே முதலாவது பேசக்கூடாது. மாறாக துதித்தார்கள், துதியினால் எரிகோ கோட்டை விழுந்தது, விசுவாசித்தார்கள், ஜெயித்தார்கள். இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன வெற்றியா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இருக்கிறதுலே அவங்களுக்கு வெற்றி பெற்றதுல இது வந்து அது ரொம்ப ஒரு பெரிய வெற்றி. அடுத்தது யோசுவா 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, யோசுவா சில ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் ஆயி என்ற நாட்டை வேவு பாருங்கள் என்றார். அவங்க என்ன பண்றாங்க, ஆயி என்ற நாட்டை வேவு பாருங்கள் என்றார். அந்த மனுஷர் வேவு பார்த்து வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம இவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டுட்டோம், நம்ம வந்து இங்க வந்து 2000-3000 பேர் போனா நம்ம என்ன பண்ணலாம், வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆயிய முறியடிக்கிறார். அவர்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. யோசிச்சு அவங்க வந்து சொல்றாங்க, யோசுவா கிட்ட வந்து வேவு பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து என்னது, கொஞ்சம் பேர் தான், அந்த கொஞ்சம் பேர் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம், வின் பண்ணிடலாம், நம்ம வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனது எவ்வளோ பேர் அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னபடியே அப்படியே ஏறக்குறைய 3000 பேர் போனார்கள். அவங்க பேர் எவ்வளோ பேர் போனாங்க அப்படின்னு சொன்னா 3000 பேர் போனாங்க. ஆனா அவர்கள் ஆயின் மனுஷர் முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷருக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, முறிந்தோடி போனாங்க. ஆயின் மனுஷர் வந்து இவங்களை எவ்வளோ பேர் வெற்றி போட்டாங்க அப்படின்னு சொன்னா 36 பேரை வெற்றி போட்டாங்க. அதுக்கப்புறம் யோசுவா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தர் யோசுவாவை பார்த்து, எழுந்து நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று கர்த்தர் வந்து என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனைக்கு எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு அந்த பிரச்சனைக்கான காரணத்தை சொல்றாங்க. இந்த சரி இவ்வளோ பெரிய வெற்றி பட்டாங்க. ஆகின்றது வந்து ஒரு சின்ன பட்டணம். இதை வந்து ஏன் அவங்களால வெற்றி பெற முடியல, ஏன் தெரியுமா, ஏன் இந்த தோல்வி அப்படின்னு சொன்னா, 6ஆம் அதிகாரத்துல வந்து அந்த பெரிய வெற்றி கிடைச்சிச்சுல, அது வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கர்த்தரின் ஆலோசனை கேட்டாங்க. கர்த்தரின் ஆலோசனை கேட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்றாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்றாங்க. 7ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்மளால வெற்றி பெற்றுட்டோம், இது என்ன சின்ன இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தங்கள் சுயபலத்தை சார்ந்துட்டாங்க. தங்கள் சுயபலத்தை சார்ந்ததுனால என்ன பண்ண முடியல, வெற்றி பெற முடியல. நம்ம ஒரு பெரிய பிரச்சனையோ சிறிய பிரச்சனையோ எதுவாக எதில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தாலும் கர்த்தர் வந்து என்ன பண்றாங்க, கர்த்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸோ நமக்கு ஜெயத்தை கொடுக்கறது யாரு, கர்த்தர். நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தேவனால் பிறந்திருக்க வேண்டும், செகண்ட் விசுவாசிக்க வேண்டும், அவர் கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஆலோசனை கேட்கணும், அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அதாவது அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கீழ்ப்படியணும்.
கீழ்ப்படியும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சரி நம்ம இவ்வளோ நாள் வெற்றி பெற்றுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயபலத்தை எப்பவுமே நம்ம சார்ந்து இருக்க முடியாது. நீங்கள் படிப்பில், வேலையில், தொழிலில், எல்லா காரியத்திலையும் வெற்றி சிறக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அவரை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஏசப்பாவை பிரியப்படுத்த முடியவே முடியாது. நம்ம என்ன பண்ணுங்க, எல்லாரும் விசுவாசிங்க. இந்த வருடத்துல கர்த்தர் என்ன பண்ணுங்க, நிச்சயமாக உங்களை வெற்றி சிறக்க வைப்பாரு. ஏன்னா ஜெயமும் கர்த்தரால் வரும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஏசப்பா, உங்க துதிக்கிற ஏசப்பா, இந்த புதிய வருடத்துல நீ கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும்னு சொன்னீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கர்த்தரால் வரும் தகப்பனே. யாரெல்லாம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, இந்த 2024 என்னால் ஜெயிக்க முடியலன்னு யோசிச்சவங்க, இதுவரை என்னால் ஜெயிக்க முடியலன்னு யோசிச்சவங்க தகப்பனே, இந்த புதிய வருடத்துல அவங்க ஜெயிக்க என் தேவன் நீங்க கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெயமும் கர்த்தரால் வரும். எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் நீர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, அவங்க படிப்புல, வேலையில தகப்பனே, அவங்க தொழில, என்னென்ன காரியத்துல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரேசப்பா, அவங்க இருப்படுறவங்கள தகப்பனே எல்லாத்துலயும் அவங்க ஜெயம் எடுக்க என் தேவனுக்கு கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். உங்க வல்ல கருத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.